ஹலோ கைஸ், இன்றைக்கி சூர்யாவோட கருப்பு படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் வந்து எனக்கு பிடிக்கல. ஒரு தெலுங்கு படத்தோட டீசரை பார்க்குற மாதிரியே இருக்குது. ரீசெண்டாக வந்து சூர்யாவோட அந்த ரெட்ரோவாக இருக்கட்டும், கங்குவாவாக இருக்கட்டும், அந்த படத்தோட ஸ்டோரி வந்து சுமாராக இருந்தாலும் அந்த படத்தில் வரக்கூடிய இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொடுத்துருப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் இவர் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது அதை வந்து ஏற்றுக்க முடியல. இந்த சாமி படத்தில் நடிக்கலாம், எடுக்கலாம், அதை வந்து இந்த 2008, 2009 அப்படி இருக்கும்போது அது ஓகேவாக இருந்துச்சு அந்த மாதிரி டைமில். ஆனால் இப்போ எவ்வளவோ வித்தியாசமான படங்களெல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மலையாள படங்களே பாருங்களேன். தொடரமாக இருக்கட்டும், இப்போது ரீசெண்டாக வந்த ரோந்து படமாக இருக்கட்டும், அப்புறம் ஐடென்டிட்டி அப்படின்னு இதெல்லாம் ரீசெண்டாக வந்த படங்க தானே. எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அந்த படத்தில் அவங்கள நடிக்க வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து அந்த மாதிரி படங்களெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போவும் ஒரு சில டைரக்டருங்க இந்த சாமி படத்தை எடுக்கிறாங்க. அதுலேயும் சூர்யா மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த டீசரை பாருங்களேன், சூர்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னு. இதோ இந்த காரோட 4 டயரும் பறந்துச்சா, அதே மாதிரி இந்த பக்கம் சூர்யா வந்து சண்டை போடும்போது அவருக்கு பின்னாடி வந்து ஒரு 10 கை தெரியுதா. இந்த மாதிரி இந்த படம் வந்து முழுக்க ஒரு சாமி படமாக இருந்துச்சு அப்படின்னா, கங்குவா மாதிரி ரெட்ரோ மாதிரி இந்த படமும் ஒரு ஆவரேஜான ஒரு படமாக ஆகும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட டீசரை பார்க்குறதுக்கு ஒரு சாமி படம் மாதிரி தான் இருக்குது. ஹீரோக்கு சாமி ஏறி அத்தனை பெரியும் போட்டு அடிக்கிற மாதிரியே இருக்குது. அதுலேயும் இந்த படத்தோட கேட்டகரி என்னன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆக்ஷன், ட்ராமா, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இந்த படத்தோட டீசர்லேயே காமிச்சிருக்காங்க. ஆனால் ஆக்ஷன், ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த டீசரில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி இல்லை, ஓவர் பில்டப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு சொல்ல முடியும். இந்த டீசரே எப்படி இருக்குன்னா படம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயே இந்த படத்தை காசு செலவு பண்ணி தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படிங்கிறத இந்த டீசரை வச்சு புரிஞ்சுக்கலாம்.